ஹரே கிருஷ்ணா. முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய காரணமற்ற கருணையினால் நாம் ஒவ்வொரு வாரமும் உங்களது மாலை முரசு தொலைக்காட்சியில் தொடர்ந்து பகவத்கீதை படித்துக் கொண்டிருக்கிறோம். பகவத்கீதையிலே நம்ம இப்ப 11வது அத்தியாயத்திலே விஸ்வரூபத்தை பற்றி படித்துக் கொண்டிருக்கோம். கிருஷ்ணருடைய விஸ்வரூபம், அப்படிப்பட்ட அந்த விஸ்வரூப தரிசனம் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் கொடுத்தார். அதுவும் அர்ஜுனனுக்கு திவ்யமான கண்களை கொடுத்து அந்த திவ்யமான கண்களின் மூலம் விஸ்வரூபத்தை அர்ஜுனன் பார்த்தான். அதாவது நத்துமாம் சக்கியசே திரஷ்டும் அனேனைவ ஸ்வசக்ஷுசா திவ்யம் ததாமி தே சக்ஷுகு பஸ்யமே யோகம் ஐஸ்வரம் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார். அது உன்னுடைய கண்களால் என்னுடைய விஸ்வரூபத்தை பார்க்க முடியாது, அதனால் நான் உனக்கு திவ்யமான கண்கள் கொடுக்கிறேன், அதை வைத்துக்கொண்டு எனது விஸ்வரூபத்தை பார்த்தா அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார். அதனால பார்த்தனால் அர்ஜுனனால் முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய விஸ்வரூபத்தை பார்க்க முடிந்தது. கிருஷ்ணரே நேரடியாக முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவரே நேரடியாக இந்த மண்ணிற்குள் வந்து, இந்த மண்ணுலகில் வந்து, அதாவது அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் ஸ்வாமதிஸ்தாய சம்பவாமி ஆத்ம மாயையா. அதாவது நான் பிறப்பற்றவன், அஜோபிசன், நான் பிறப்பற்றவனாக இருந்தாலும் அஜோபிசன், அவ்யயாத்மா நான் அழிவற்றவன். அப்படி நான் பிறப்பற்றவனாக இருந்தாலும் அழிவற்றவனாக இருந்தாலும் அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன், அனைத்து உயிரினங்களுக்கும் நானே ஈஸ்வரன், ஈஸ்வரனாக இருந்தாலும் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் என்றால் பிரகிருத்தின் சுவாமதிஸ்தாய சம்பவாமி ஆத்ம மாயா, என்னுடைய ஆத்ம மாயையினால் நானே நேரடியாக, ஸ்வாம் அப்படின்னா நேரடியாக, சுயமாக, நானே நேரடியாக இங்கே தோன்றியிருக்கிறேன், சுயமாக தோன்றியிருக்கிறேன். பிரகிருத்தின் ஸ்வாம் அதிஸ்தாய சம்பவாமி ஆத்ம மாயையா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். கிருஷ்ணருக்கு இந்த உலகத்துல எதையும் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, எந்த ஒரு வேலையும் கிருஷ்ணருக்கு கிடையாது. அப்படி ஏதாவது ஒரு வேலை செய்துதான் எதையாவது அடைய வேண்டும் என்கின்ற அவசியமும் கிருஷ்ணருக்கு கிடையாது. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் த்ரிஷு லோகேசு கிஞ்சனம் நானவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்தையேவச்ச கர்மணி. இந்த 3 உலகங்களிலும் எதையாவது செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் எனக்கு கிடையாது, எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டும், எந்த ஒரு கடமையும் செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் எனக்கு கிடையாது. அப்படி செய்து எதையும் அடைய வேண்டும் என்கின்ற அவசியமும் எனக்கு கிடையாது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். ஆனாலும் கிருஷ்ணர் நமக்காக சேவைகளை செய்கிறார், செயல்களை செய்கிறார், கடமைகளை செய்கிறார். இந்த பகவத்கீதை அறிவை நமக்காக கிருஷ்ணர் கொடுத்திருக்கிறார். அது கிருஷ்ணருடைய கருணை, காரணமற்ற கருணை. முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நம் மீது காரணமற்ற கருணை இருக்கிறது. அந்த கருணையின் காரணமாக கிருஷ்ணர் நமக்கு இந்த பகவத்கீதை அறிவை கொடுத்திருக்கிறார். இந்த பகவத்கீதையை நம்ம நன்றாக படித்து புரிந்து கொண்டால் நமக்கு எல்லாமே தெரிந்துவிடும். அதற்கப்புறம் நமக்கு எந்த விதமான குழப்பமும் இருக்காது. அதாவது என்ன சொல்றார் அப்படின்னா கிருஷ்ணர் இந்த பகவத்கீதை அறிவை தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினக தத்துவ தர்ஷினகம். இந்த பகவத்கீதை அறிவை நீ அந்த அறிவை தெரிந்தவர்கள், அந்த ஞானிகள், அறிவுள்ளவர்கள், அவர்களிடம் சென்று அவர்களுக்கு சேவை செய்து, அவர்களிடம் சரணமடைந்து அவர்களுக்கு சேவை செய்து இந்த அறிவை கற்றுக்கொள் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம். அவர்கள் உனக்கு இந்த ஞானத்தை உபதேசம் செய்வார்கள், சொல்லிக் கொடுப்பார்கள். இந்த பகவத்கீதை அறிவை சொல்லிக் கொடுப்பார்கள். உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினக தத்துவ தரிசனக. ஏனென்றால் அந்த ஞானிகள் தத்துவத்தை நேரடியாக கண்டறிந்தவர்கள், தத்துவ தரிசனகம். இந்த பகவத்கீதை அறிவை அவர்கள் முழுமையாக உணர்ந்தவர்கள், புரிந்தவர்கள். அவர்களிடம் சென்றால் உனக்கு இந்த அறிவு கிடைக்கும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார்.
அப்படி இந்த அறிவு கிடைச்சிருச்சு அப்படின்னா யஜ்ஞாத்வா நபுனர்மோகம் ஏவம் யாசசி பாண்டவா, மறுபடியும் நம்ம குழப்பம் என்பது நமக்கு வராது. இந்த பகவத்கீதை அறிவு கிடைச்சிருச்சு அப்படின்னா நமக்கு குழப்பம் என்பது வரவே வராது. எந்த விதமான குழப்பமும் வராது. எல்லாமே தெளிவாக தெரிந்துவிடும். நம்ம எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, நம்ம யாரு, நம்ம எப்படி வாழணும், என்ன வாழ்க்கையின் நோக்கம் என்ன, எல்லாமே நமக்கு தெளிவாக தெரிந்துவிடும். இந்த பகவத்கீதை அறிவு நமக்கு கிடைத்து விட்டார். அதான் கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படின்னா, யஜ்ஞாத்வா நபுனர் மோகம் ஏவம் யாசிசி பாண்டவம் ஏன பூதானி அசேசேன திரக்ஷஸ்யாத்மனி யதோமயி. அதனால நம்ம இந்த பகவத்கீதை அறிவு நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இதை நன்றாக தெரிந்து கொண்டால் போதும். நம்மளுடைய குழப்பங்கள் நீங்கிவிடும், கஷ்டங்கள் தீர்ந்துவிடும். அதான் ரொம்ப முக்கியம். பாவங்கள் மறைந்துவிடும். பாவத்திற்கு விமோசனம் கிடைத்துவிடும். பாவ மன்னிப்பு கிடைத்துவிடும். பாவ மன்னிப்பு கிடைத்துவிடும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அவரிடம் சரணமடைந்து விட்டால், கிருஷ்ணர் தான் ஆதி பகவான், கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். அதாவது முழுமுதற் கடவுள் என்றால் கிருஷ்ணர் தான் பரமபிதா. பரலோகத்தில் இருக்கின்ற அந்த பரமபிதா முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் அப்படின்னு நமக்கு தெரிந்து விட்டால், அந்த பரம் அப்படிங்கறத அர்ஜுனன் பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதி தேவம் அஜம் விபு பிதாகம் அஸ்ய ஜகத்தோ மாதா தாத்தா பிதா மகஹ. பிதா பரமபிதா, பரலோகத்தில் இருக்கின்ற அந்த பரமபிதா முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். அவரை பற்றி தெரிந்து கொண்டு அவரிடம் நாம் சரணம் அடைந்து விட்டால் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிவிடும். நமக்கு பாவ மன்னிப்பு கிடைத்துவிடும். நமது பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். கிருஷ்ணருடைய கருணையினால் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் என்றால், அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சகா என்று கிருஷ்ணர் சொல்கிறார். நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன், நீ எதற்கும் பயப்படாதே அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். இதுல இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கிருஷ்ணரிடம் சரணமடைந்து விட்டால், கிருஷ்ண பக்தி நமக்கு கிடைத்து விட்டு, கிருஷ்ணருடைய கருணையினால் கிருஷ்ணருடைய சேவகனாக இருந்து கிருஷ்ணருக்கு சேவை செய்து விட்டால், நமக்கு அந்த பாவ மன்னிப்பு கிடைக்கும் பொழுது மறுபடியும் நம்ம பாவங்கள் செய்ய மாட்டோம். திரும்ப திரும்ப போய் பாவம் செஞ்சுட்டு நம்ம போய் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விடும். ஏனென்றால் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் என்றால், க்ஷிப்ரம் பவத்தி தர்மாத்மா சஸ்வச்சாந்திம் நிகச்சதி அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். நீ என்னிடம் சரணமடைந்து விட்டால், எனக்கு சேவை செய்து விட்டால், நான் உன்னை எல்லா பாவங்களையும் மன்னித்து எல்லா பாவங்களிலிருந்தும் உனக்கு நான் விடுதலை கொடுத்து விடுவேன். அதே சமயம் க்ஷிப்ரம் என்றால் சீக்கிரம், பவத்தி தர்மாத்மா நல்லவனாகி விடுவாய், சீக்கிரமே நல்லவனாகி விடுவாய், பாவங்கள் எதுவும் செய்ய மாட்டாய். க்ஷிப்ரம் பவத்தி தர்மாத்மா, தர்மாத்மா என்றால் நல்லவனாகி விடுவாய். சஸ்வச்சாந்திம் நிகச்சதி, உனக்கு நிலையான நிம்மதி கிடைத்துவிடும். சஸ்வச்சாந்திம் நிகச்சதி, சாந்தி கிடைத்துவிடும். சஸ்வ சாந்தி என்றால் நிலையான நிம்மதி, நிலையான நிம்மதி கிடைத்துவிடும். சஸ்வச்சாந்திம் நிகச்சதி, சஸ்வசாந்தி. கௌந்தேயா பிரதிஜானீகி நமே பக்தக பிரணஸ்யதி. குந்தியின் மகனே, எல்லோரிடமும் போய் பறைசாற்று. பிரதிஜானீகி, போய் பறைசாற்று. எல்லோரிடமும் போய் தைரியமாக எடுத்து சொல். மே பக்தகனா பிரணஸ்யதி, எனது பக்தனுக்கு அழிவே இல்லை என்று அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அதான் நமே பக்தக பிரணஸ்யதி, மே பக்தக நா பிரணஸ்யதி. கிருஷ்ணருடைய பக்தனாகிவிட்டால், கிருஷ்ணருடைய பக்தனாகிவிட்டால் நமது பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும், பாவங்கள் அனைத்தும் தீர்த்து வைக்கப்படும். அப்போது நம்ம சீக்கிரமே தர்மவானாகி தர்மாத்மாவாகி அப்புறம் நமக்கு ஒரு நிலையான நிம்மதி கிடைத்துவிடும் அப்படின்னு கிருஷ்ணர் தெளிவாக இந்த பகவத்கீதையிலே சொல்லி கொடுக்கிறார். அதனால நமக்கு தேவை பகவத்கீதை அறிவு, அவ்வளவுதான். இந்த பகவத்கீதை அறிவு நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா மற்ற தேவையெல்லாம் நம்மளை தேடி வரும். நம்ம எதையும் தேடி அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே கிருஷ்ணர்கிட்ட இருந்து தானே வருது. எல்லாத்தையும் கொடுக்கிறது கிருஷ்ணர். கிருஷ்ணர் அகம் சர்வஸ்ய பிரபவோ மட்டக சர்வம் பிரவர்த்ததே, எல்லா அனைத்தையும் தோற்றுவிப்பது நான் தான்.
எல்லாமே என்னிடம் இருந்துதான் வருகிறது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லிட்டார். கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், புருஷோத்தமன். அந்த முழுமுதற் கடவுள் புருஷோத்தமன், அவரிடமிருந்தே அனைத்தும் வருகிறது. அதனால நமக்கு தேவை கிருஷ்ணர். கிருஷ்ணர் நம்ம கூடவே இருக்கிறார். நம்ம இதயத்துல பரமாத்மாவாக கிருஷ்ணர் குடியிருக்கிறார். கிருஷ்ணர் நமக்கு கிடைச்சிட்டார் அப்படின்னா நம்ம வேற எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மற்றவையெல்லாம் நம்மை தேடி வரும், நாம் தேடி அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கிருஷ்ணரை நாம் மனதால் நினைத்து விட்டால், கிருஷ்ண பக்தி நமக்கு முழுமையாக கிடைத்து விட்டால், அந்த கிருஷ்ண உணர்வு, அதன் மூலம் இந்த மாயையிலிருந்து விடுபட்டு, 3 குணங்களிலிருந்து விடுபட்டு, நம்ம செய்யும் செயல்கள் அனைத்தையுமே கிருஷ்ண உணர்வோடு கிருஷ்ணருக்கு அர்ப்பணமாக செய்து விடுவோம். அப்போது நமது பாவங்கள் அனைத்தும் தீர்க்கப்படும், கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானிரஸ்யோபஜாயத்தே. பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய கருணையினால், காரணமற்ற கருணையினால் நமது கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கிவிடும். நம்ம எதுக்கும் எங்கேயும் போய் பரிகாரம் செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. கிருஷ்ணரை வழிபட்டா போதும். கிருஷ்ணா நீதான் எல்லாமே, கிருஷ்ணா உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் கிடையாது, கிருஷ்ணா எல்லாமே நீதான் கிருஷ்ணா அப்படின்னு நம்ம கிருஷ்ண உணர்வோடு கிருஷ்ணரிடம் முழுமையாக சரணமடைந்து விட்டால் போதும். நம்ம அப்புறம் எந்த ஒரு பரிகாரமும் செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. அதனால இந்த பகவத்கீதை அறிவுதான் நம்மளுடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடியது. அதனால் இந்த பகவத்கீதையை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஸ்வரூபத்தை பத்தி அர்ஜுனனாலதான் விஸ்வரூபத்தை பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அர்ஜுனனுக்கு தான் கிருஷ்ணர் அந்த திவ்யமான கண்களை கொடுத்தார். அதை நம்ம படிக்கிற மாதிரி, நம்ம அதை தெரிந்து கொள்வது மாதிரி கிருஷ்ணர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து விட்டார். இந்த பகவத்கீதையின் மூலம் கிருஷ்ணருடைய கருணையினால் நமக்கு அந்த விஸ்வரூபம் நன்றாக தெரிகிறது. கிருஷ்ணருடைய கருணையினால் அதுல நம்ம 16 ஸ்லோகங்கள் படிச்சு முடிச்சிருக்கிறோம். இந்த விஸ்வரூபத்துல 12 ஸ்லோகங்கள் படிச்சு முடிச்சிருக்கிறோம். அடுத்து என்ன நம்ம படிக்க போறோம் அப்படின்னா, இதுல தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, அதுல நம்ம படிச்சதுல என்ன படிச்சோம் அப்படின்னா, விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் காமிச்சோன்னு அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் சொன்னதை பத்தி போன வாரம் படிச்சோம். அதாவது அநேக வக்ர நயனம் அநேகாத்புத தர்சனம் அநேக திவ்யாபரணம் திவ்யானேக்தோத்யதாயுதம் திவ்யமால்யாம்பரத்தரம் திவ்யகந்தானுலேபனம் சர்வாச்சரியமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோமுகம் அப்படி நம்ம படிச்சோம். அது எல்லாமே அநேக வக்ர நயனம், அநேக அத்புத தரிசனம், அவருடைய தரிசனம் அற்புதமாக இருந்தது. அநேக திவ்யாபரணம், கணக்கிலடங்காத திவ்யாபரணங்கள் அவற்றை அணிந்து அநேக திவ்யாபரணம், திவ்யானேக்தோத்யதாயுதம் திவ்யமான ஆயுதங்களை ஏந்தி கொண்டு கிருஷ்ணர் திவ்ய கந்தானுலேப்பனம், திவ்யமால்யாம்பரத்தனம், திவ்ய கந்தானுலேப்பனம், திவ்யமான மாலைகளும் திவ்யமான உடைகளும் அணிந்து கொண்டு திவ்யமான திரவியங்கள் அனைத்தையும் உடம்பிலே பூசிக்கொண்டு திவ்ய கந்தானுலேப்பனம் சர்வாச்சரியமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோ முகம், எல்லாம் சர்வாச்சரியமயமாக ஒரே ஆச்சரியமயமாக கிருஷ்ணருடைய விஸ்வரூபம் இருந்தது. அதுல நம்ம என்ன படிச்சு முடிச்சோம் அப்படின்னா, அந்த கிருஷ்ணருடைய விஸ்வரூபத்துல திவிசூய சகஸ்ரஸ்ய பவே யுகபதுதிதா யதி பாசதிர்ஷி சாஸ்யாத் பாசகதஸ்ய மகாத்மனக. ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான சூரியன்கள் ஆகாயத்தில் உதித்தது போல் கிருஷ்ணருடைய விஸ்வரூபம் இருந்ததுன்னு நம்ம படிச்சோம். இப்ப தொடர்ந்து அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல 13வது ஸ்லோகத்துல அந்த விஸ்வரூபத்தை பத்தி சஞ்சயன் மேலும் அங்க திருதராஷ்டிரனிடம் என்ன சொல்கிறான் என்றால், தத்ரைகஸ்தம் ஜகத் கிருஷ்ணம் பிரவிபக்தம் அநேகதா அபஸ்ய தேவதேவஸ்ய சரீரே பாண்டவஸ்ததா. அது இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகத்துல கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, இகை கஸ்தம் ஜகத் கிருஷ்ணம்
மா அப்படின்னு சொல்லியிருந்தார். இகைக்கஸ்தம் ஜெகத் கிருஷ்ணம், ஒரே இடத்துல வந்து இங்கே எல்லா இடத்திலும் என்னுடைய விஸ்வரூபத்தை பாரு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லியிருந்தாரு அர்ஜுனன் கிட்ட. அதுதான் இங்க வந்து தத்ரை கஸ்தம் ஜெகத் கிருஷ்ணம். அங்க வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணருடைய விஸ்வரூபத்துல எல்லாத்தையும் அங்க என்ன பார்க்கிறான் அப்படின்னா, தத்ரை கஸ்தம் ஜெகத் கிருஷ்ணம் பிரவிபக்தம் அநேகதா, அதாவது எண்ணிலடங்காது பரந்து விரிந்த பிரவிபக்தம் அநேகதா, அங்கே ஜகம் முழுவதையும் ஒரே இடத்திலே தத்ரை கஸ்தம் ஜெகத் கிருஷ்ணம் பிரவிபக்தம் அநேகதா அபஸ்ய தேவ தேவஸ்ய சரீரே பாண்டவஸ்தர். அங்க வந்து அந்த கிருஷ்ணருடைய சரீரத்துல அந்த தேவாதி தேவனின் சரீரத்திலே பாண்டவன் பார்த்தான். அதாவது எண்ணிலடங்காது பறந்து விரிந்த ஜகம் முழுவதையும் ஒரே இடத்திலே தேவாதி தேவனின் சரீரத்திலே பாண்டவன் பார்த்தான். அப்படி பார்க்கும்போது அங்க வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, அதாவது அந்த அடுத்த ஸ்லோகத்துல வந்து என்ன அப்படின்னா, ததக சவிஸ்மயாவிஷ்டோ ஹ்ருஷ்டரோமான் தனஞ்சயக பிரணம்ய சிரசா தேவம் கிருதாஞ்சலிர் அபாசதா. அப்போது அப்படி சவிஸ்மயாவிஷ்டோ, அப்படி அந்த விஸ்வரூபத்தை பார்த்த அந்த தனஞ்சயன் அப்படியே ஆச்சரியத்திலே மூழ்கி விட்டான். ஆச்சரியத்திலே மூழ்கி ஹிருஷ்டரோமான் தனஞ்சயா, அந்த தனஞ்சயனின் ரோமங்கள் எல்லாம் சிலிர்த்து நின்றது. அர்ஜுனனுடைய ரோமங்கள் சிலிர்த்து நிற்க அவன் பிரணம்ய சிரசா தேவம் கிருதாஞ்சலிர் அபாசதா, பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டு சிரசா பிரணம்ய சிரசா, அந்த தனது சிரம் தாழ்த்தி கிருதாஞ்சலி கைகள் கூப்பி பிரணம்ய வழிபட்டு கிருத்தாஞ்சலி அபாசதா பேசத் தொடங்கினான். இப்பொழுது அர்ஜுனன் பேச போகிறான். அர்ஜுனன் கிருஷ்ணருடைய விஸ்வரூபத்தில் என்னவெல்லாம் பார்க்கிறான் என்பதை பற்றி கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் சொல்வான். அதை படித்துதான் கிருஷ்ணருடைய விஸ்வரூபம் நமக்கு தெரிய போகிறது. அதான் ரொம்ப முக்கியம். அர்ஜுனன் கிருஷ்ணருடைய விஸ்வரூபத்தை பார்த்து வர்ணித்ததைத்தான் நம்ம வந்து இந்த பகவத்கீதையின் மூலம் தெரிந்து கொள்கிறோம். அதனால நமக்கே ஒரு திவ்யமான கண்கள் கொடுத்து அந்த விஸ்வரூபத்தை நேரடியாக பார்த்தது போல் ஆகிவிடுகிறது. அதாவது என்ன அப்படின்னா, அப்போது ஆச்சரியத்தில் மூழ்கிய தனஞ்சயன் ரோமங்கள் சிலிர்த்து நிற்க சிரம் தாழ்த்தி கைகள் கூப்பி வழிபட்டு பேசத் தொடங்கினான். அப்போது ஆச்சரியத்தில் மூழ்கிய தனஞ்சயன் ரோமங்கள் சிலிர்த்து நிற்க சிரம் தாழ்த்தி கைகள் கூப்பி வழிபட்டு பேசத் தொடங்கினான். அப்படி அர்ஜுனன் என்ன சொன்னான் அப்படிங்கிறத இப்ப தொடர்ந்து நம்ம படிக்க போறோம். அர்ஜுனன் இப்ப கிருஷ்ணருடைய விஸ்வரூபத்துல என்னவெல்லாம் சொல்றான் அப்படிங்கறத படிக்கும் பொழுது நமக்கு விஸ்வரூபம் தெளிவாக நம்மளே பார்த்தது மாதிரி நமக்கு நன்றாக புரிந்து விடுகிறது. அதாவது அர்ஜுன உவாச்சா பஸ்யாமி தேவாம்ஸ்தவ தேவதேஹே சர்வாம்ஸ்ததா பூத விசேஷ சங்கான் பிரம்மாணமீஷம் கமலாசனஸ்தம் ரிஷீம்ஸ்ச சர்வான் உரகாம்ஸ்ச திவ்யான். அங்கே வந்து பஸ்யாமி தேவாம்ஸ்தவ தேவ தேகே, அங்க வந்து அந்த தேவ தேகத்திலே, அதாவது அந்த கிருஷ்ணருடைய உடம்பிற்குள்ளே அந்த விஸ்வரூபத்திலே பஸ்யாமி தேவாம் ஸ்தவ தேவ தேகே, அங்கே வந்து சர்வாம்சதா பூத விசேஷ சங்கான், அதாவது சிறப்பாக கூடியுள்ள அனைத்து உயிரினங்களையும் சர்வாம்சதா பூத விசேஷ சங்கான் கமலாசனஸ்தம், அதாவது பிரம்மாணமீசம் கமலாசனஸ்தம், அதாவது பிரம்மன் வந்து அங்கே தாமரை மேல் வீற்றிருக்கும் பிரம்மனையும் அங்கே ஈசனையும் பிரம்மாணமீசம் கமலாசனஸ்தம், அங்கே வந்து ரிஷீம்ச சர்வான் உரகாம்ச திவ்யான், அங்கே அனைத்து ரிஷிக்களையும் திவ்யமான நாகங்களையும் அங்கே வந்து அர்ஜுனன் பார்த்தான். அதனால நான் காண்கிறேன், அங்கே பார்க்கிறேன், பஸ்யாமி அப்படின்னு சொல்றான். அதாவது அர்ஜுனா சொன்னான், உனது தேவ உடம்பிற்குள் தேவர்களையும் சிறப்பாக கூடியுள்ள அனைத்து உயிரினங்களையும்
தாமரை மேல் வீற்றிருக்கும் பிரம்மனையும் ஈசனையும் அனைத்து ரிஷிக்களையும் திவ்யமான நாகங்களையும் காண்கிறேன் அப்படின்னு சொல்றான். அது பஸ்யாமி தேவாம் ஸ்தவதேவ தேகே, அதாவது உன்னுடைய தேவ தேகத்திற்குள்ளே, உன்னுடைய தேவ உடம்பிற்குள்ளே நான் தேவர்களை பார்க்கிறேன். அர்ஜுனா சொன்னான், உனது தேவ உடம்பிற்குள் தேவர்களையும் சிறப்பாக கூடியுள்ள அனைத்து உயிரினங்களையும் தாமரை மேல் வீற்றிருக்கும் பிரம்மனையும் ஈசனையும் அனைத்து ரிஷிக்களையும் திவ்யமான நாகங்களையும் காண்கிறேன் அப்படின்னு அங்க சொல்றான் அர்ஜுனன். 16வது ஸ்லோகத்துல அர்ஜுனன் தொடர்ந்து என்ன சொல்றான் அப்படின்னா, அநேக பாகூதரவக் நேத்ரம் பஸ்யாமி த்வாம் சர்வதோனந்தரூபம் நாந்தம் ந மத்யம் ந புனஸ்ச வாதிம் பஸ்யாமி விஸ்வேஸ்வரா விஸ்வரூபா அப்படின்னு சொல்றோம். அது என்ன அப்படின்னா, அநேக பாகு அப்படின்னா, பாகுனா கைகள், பாகு உதர, உதர அப்படின்னா வயிறுகள், வக்திர வாய்கள், நேத்திர கண்கள், அதாவது கணக்கற்ற கைகளையும் வயிறுகளையும் வாய்களையும் கண்களையும் பஸ்யாமித்வாம் சர்வத்தோன் அந்த ரூபா, அதாவது முடிவற்ற உனது ரூபம் முழுவதிலும் காண்கிறேன். அதான் கணக்கற்ற கைகளையும் வயிறுகளையும் வாய்களையும் கண்களையும் முடிவற்ற உனது ரூபம் முழுவதிலும் காண்கிறேன். நாந்தம் நமத்யம் நபுனஸ்ச வாதிம், அதாவது அந்தம்னா முடிவு கிடையாது, நாந்தம் ந மத்தியம் அப்படின்னா மத்தியமும் கிடையாது, ஆதிம் புனஸ்த வாதிம் அப்படின்னா முதலும் கிடையாது. அப்படிப்பட்ட விஸ்வேஸ்வரா விஸ்வரூபா, அப்படிப்பட்ட உனது விஸ்வரூபத்திற்கு முடிவும் இல்லை, மத்தியம் இல்லை, முதலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனன் சொல்றான். அதாவது என்ன அப்படின்னா, கணக்கற்ற கைகளையும் வயிறுகளையும் வாய்களையும் கண்களையும் முடிவற்ற உனது ரூபம் முழுவதிலும் காண்கிறேன் காண்கிறேன். விஸ்வேஸ்வரா விஸ்வரூபா, உனக்கு முதலும் இல்லை மத்தியமும் இல்லை முடிவும் இல்லை என்பதனை காண்கிறேன். அதாவது விஸ்வேஸ்வரா, உனக்கு முதலும் இல்லை மத்தியமும் இல்லை முடிவும் இல்லை என்பதை நான் காண்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனன் அந்த விஸ்வரூபத்தை பத்தி ரொம்ப ரொம்ப தெளிவாக இங்க அங்க என்ன பார்க்கிறான் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப ரொம்ப தெளிவாக கிருஷ்ணரிடமே சொல்கிறான். அதை தெரியும் பொழுது நமக்கு கிருஷ்ணருடைய விஸ்வரூபத்தை பற்றி நன்றாக தெரிகிறது. கிருஷ்ணருடைய விஸ்வரூபம் நமக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக இந்த பகவத்கீதையை படிப்பதன் மூலம் கிருஷ்ணருடைய விஸ்வரூபம் நமக்கு நன்றாக புரிந்து விடுகிறது. அதாவது அர்ஜுனனுக்கு தான் கிருஷ்ணர் அந்த திவ்யமான கண்களை கொடுத்தார். அந்த திவ்யமான கண்களின் மூலம் அர்ஜுனன் பார்த்த அந்த விஸ்வரூபத்தை அர்ஜுனனே விவரிக்கிறான். அதை நம்ம இந்த பகவத்கீதையின் மூலம் படித்து நாம தெரிந்து கொள்ள முடிகிறது. இது கிருஷ்ணருடைய காரணமற்ற கருணை. அதனால இந்த பகவத்கீதை அறிவு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அறிவு. இந்த பகவத்கீதை நமக்கு நல்லா முழுசா புரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்சது மாதிரி தான். ஆனா இந்த பகவத்கீதை நமக்கு தெரியல, இந்த பகவத்கீதையை நம்ம படிக்கல அப்படின்னா நமக்கு மற்ற எல்லாம் படிச்சிருந்தாலும் சரி, எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் சரி, நமக்கு ஒண்ணுமே தெரியலன்னு தான் அர்த்தம். அதனால இந்த பகவத்கீதையை நல்லா படிக்கணும். கிருஷ்ணருடைய கருணையினால் இதை தொடர்ந்து வாரமும் உங்களுடைய மாலை முரசு தொலைக்காட்சியில் தொடர்ந்து இதை படிங்க. கிருஷ்ணருடைய கருணையினால் நம்ம மேலும் தொடர்ந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அதாவது அர்ஜுனன் அந்த விஸ்வரூபத்தை பற்றி மேலும் என்ன சொல்கிறான் அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா.